ஜுராசி கால டைனோசர்ஸ் தான் பெரிய ராஜாங்கன்னு நினைக்கிறீங்களா? கழுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா உங்க மைண்ட் ஃபுல்லோ ஆயிடும். அங்க ஒரு பயங்கரமான மிருகம் இருந்துச்சு. அதுக்கு பேரு இந்த பயங்கர பிராணி 150 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கடலுக்குள்ள ராஜா மாதிரி வலம் வந்துச்சு. ஒரு பெரிய பஸ் சைஸ்ல ஒரு மிருகத்தை யோசிச்சு பாருங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய வாய் இருக்கும், எப்படி எல்லாத்தையும் கடிச்சு துப்பிருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதுக்கு பல்லு ரேசர் பிளேடு மாதிரி சூர்மையா இருக்கும், எதையும் துண்டா கடிச்சிடும். லியோப்ளூரோட சும்மா பெருசு மட்டும் இல்ல, ரொம்ப வேகமா சூட நீந்தும். அதுக்கு இருக்க துடுப்பால டார்பிடோ மாதிரி சீறி பாயிரும். எந்த மீனும் கனவாயும் இல்லன்னா வெற பிராணிகளும் சூட தப்பிக்க முடியாது. அதுக்கு ரொம்ப நல்லா வாசனை தெரியும் சயின்டிஸ்ட்ங்க சொல்லாங்க. அதனால எங்க போய் ஒளிஞ்சாலும் யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க ஜுராசி காலத்துல கடல்ல நீச்சல் அடிச்சீங்கன்னா சொன்னா செகண்ட்ஸ்ல சாப்பாடாயிடுவீங்க. அடுத்த தடவை ஜுராசி காலத்தை பத்தி நினைக்கும் போது வெறும் டைனோசர்ஸ் மட்டும் தான் நினைக்காதீங்க. கடலோட அசல் ராஜாவையும் ஜாபகம் வச்சுக்கோங்க. லியோப்ளூரோட கடலோட அல்டிமேட் மாஸ்டர்.